நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம கோயம்புத்தூர் கிழங்கு திருவிழா போன ஞாயிற்றுக்கிழமை சிறப்பாக நடந்து முடிஞ்சுது. சேனல் நண்பர்கள் பெருமளவில் இந்த விழாவை ஒரு வெற்றி விழாவை மாற்றி கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு அழகான நாளோட சந்தோஷமும் உற்சாகமும் எங்களோட ஒரு மாத உழைப்பையும் ஓட்டத்தையும் மறக்கடிச்சிருந்தது. நம்ம கோயம்புத்தூர் கிழங்கு திருவிழாவோட ஒரு முழு கவரேஜ் தான் இந்த வீடியோ. இது கோவை கிழங்கு திருவிழாவோட 3வது ஆண்டு விழா. 3வது வருஷம் சொன்னாலும் இதுதான் நாங்கள் ஒரு கண்காட்சியை நடத்தியிருக்க முதல் விழா அப்படின்னு சொல்லலாம். கிழங்கு, மஞ்சள், நாற்றுகள், மாடித்தோட்டம் பொருட்கள்னு தனித்தனி ஸ்டால்னு இந்த கண்காட்சியில் தான் முதலாக அமைச்சிருந்தோம். கிருஷ்ணா பாரம்பரிய விதைகள் ஸ்டால் மிக பிரம்மாண்டமாக அமைச்சிருந்தோம். பாரம்பரிய கிழங்கு ரகங்கள், மஞ்சள் ரகங்கள், விதைகள், மாடித்தோட்டம் பொருட்கள்னு அத்தனையுமே அவங்க விற்பனைக்கு ரெடி பண்ணியிருந்தாங்க. நண்பர் உழவர் ஆனந்த் ஸ்டாலில் பாரம்பரிய விதைகள், கூடவே அவரோட புதிய பிராண்டான மில்லட் ஆனந்துன்னு அவர் உருவாக்கி இருக்கிற மில்லட் உணவுகளையும் காட்சிப்படுத்தியிருந்தார். முதலாக நானும் ஒரு தனி ஸ்டால் அமைச்சிருந்தேன். நம்ம கனவு தோட்டத்தில் ரெடி பண்ண நாற்றுகள், விதைகள்னு சில ரகங்கள் மட்டும் வச்சு நம்ம ஸ்டால் சிறப்பாக இருந்துச்சு. அதே மாதிரி அருண் டெரஸ் கார்டன் சேனல் தம்பி அருணுக்கும் ஒரு ஸ்டால் ரெடி பண்ணியிருந்தோம். அவரோட ஸ்பெஷாலிட்டியான யூபிவிசி பிளான்டர் பாக்ஸ், யூபிவிசி ஸ்டாண்டு, அதை சார்ந்த பரிந்துரைகள், யூபிவிசி எல்போ விற்பனைன்னு அவரோட ஸ்டால் ரெடியாக இருந்துச்சு. இந்த விழாவுக்கான அறிவிப்பை நாங்கள் ஒரு 2 மாதத்துக்கு முந்தைய கொடுத்துருந்தாலும் 1 மாதத்துக்கு முந்தைய தான் வேலைகளை ஆரம்பிச்சிருந்தோம். நான் நம்ம கனவு தோட்டத்தில் இருக்க சில அரிதான ரகங்கள்லேருந்து நாற்றுகள், விதைகள்னு ரெடி பண்ணி கொடுக்கலான்னு நினச்சேன். நண்பர்கள் அதிகமாக கேட்குற மஞ்சள் மரவள்ளி, ஊதா சக்கரவள்ளி கிழங்கு, ஆரஞ்சு சக்கரவள்ளி கிழங்கு, இது மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. ஆனால் இந்த சீசனில் இருக்கிற ஒரு சில ரகங்கள் மட்டும் ரெடி பண்ணலான்னு ஆரம்பித்தேன். சக்கரவள்ளி கொடி தோட்டத்தில் கொஞ்சமாக தான் இருந்துச்சு. ஒன்றுலேயுமே இருந்து ஒரு 100 நாற்றுகள் ரெடி பண்ணலாம். இது பத்தாதுன்னு கர்நாடகாவில் ஒரு தோட்டத்தில் இருந்து ஊதா, ஆரஞ்சில் ஒன்றுலேயுமே ஒரு 500 குச்சிகள் வாங்கியிருந்தோம். கொரியரில் ஒரு 4 நாள் கழித்து தான் கைக்கு கிடச்சிது. கொஞ்சம் காஞ்சி சுமாரான குச்சிகள் தான் கைக்கு சேர்ந்துச்சு. மாடி தோட்டத்தை ரெடி பண்ணி செடி ஒன்றுமே வைக்காமல் கிடந்தது இந்த நேரத்தில் கை கொடுத்தது. எல்லா குச்சிகளையுமே உடனே ராத்திரியே வச்சு விட்டேன். ஆரஞ்சு சக்கரவள்ளி குச்சிகள் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஊதா ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. எப்படி தளிர்க்குமோன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எல்லாமே சிறப்பாக தளிர்க்க ஆரம்பிச்சிது. ஒரு 2 வாரத்துலேயே நாற்றுகள் எல்லாம் அட்டகாசமாக ரெடியாக இருந்துச்சு. அதுக்கு சின்ன சின்ன நர்சரி பவுச் வாங்கி ஒன்றுக்குமே மண்கலவை ரெடி பண்ணி நிரப்பி ரெடி பண்ணுறதே பெரிய வேலையாக இருந்துச்சு. வீட்டில் என்னோடய மனைவியும் பொண்ணும் தான் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாங்க. நான் ஒவ்வொரு நாற்றாக க்ரோ பேக்கில் இருந்து பொறுமையாக எடுத்து வச்சு ஒரு 600 நாற்றுகள் ரெடி பண்ணேன். ரொம்ப பெரிய வேலை தான். இருந்தாலும் விழாவுக்கு வர நண்பர்களுக்கு ரொம்ப நாள் அவங்க கேட்டுகிட்டு இருக்க ஒரு ரகத்தை ரெடி பண்ணி கொடுக்க முடிஞ்ச ஒரு சந்தோஷம். நர்சரி பவுச்சில் எடுத்து வச்ச பிறகு நாற்றுகள் எல்லாம் பார்க்குறதுக்கு திருப்தியாக இருந்துச்சு. நம்ம ஸ்டாலோட ஹைலைட்டாக இந்த நாற்றுகள் இருக்க போகுதுன்னு ஒரு நம்பிக்கை வந்தது. இந்த 600 நாற்றுகளையும் மாடியிலிருந்து கீழே இறக்கி வண்டியில் விழா நடக்கிற இடத்துக்கு பத்திரமா கொண்டு போகிற வேலைன்னு இதை குச்சியாக வாங்கி ஒரு நாற்றாக வர்ற நண்பர்கள் கையில் சேர்க்குற வரைக்கும் நிறைய வேலைகள் இருந்தது. இதே மாதிரி கொஞ்சம் மஞ்சள் மரவள்ளி நாற்றுகள், மரவள்ளி குச்சிகள், கொடித்தக்காளி விதைகள், கரிபதனை கத்திரி நாற்றுகள், விதைகள், இதெல்லாம் தான் நம்ம ஸ்டாலுக்காக ரெடி பண்ணியிருந்தேன். எல்லா விதமான கிழங்கு ரகங்களும், மஞ்சள் ரகங்களும், நாற்றுகளும் கிருஷ்ணா பாரம்பரிய விதைகள் ஸ்டாலில் கிடைக்கிற மாதிரி செஞ்சுருந்தோம். எப்போவுமே நம்ம கிழங்கு திருவிழாவில் பாரம்பரிய கிழங்குகளில் செஞ்ச சமையல் வர்ற நண்பர்களுக்கு ருசிச்சு பார்க்க ஒரு ஃபுட் ஸ்டால் ஒன்று ரெடி பண்ணுவோம். இந்த தடவை 4 விதமான கிழங்குகள்லேருந்து கொஞ்சம் அதிகமாகவே ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியிருந்தோம். ஏர் பொட்டேட்டோவில் இருந்து ஒரு சிப்ஸு, ஊதா ராசவள்ளி கிழங்குலேருந்து இனிப்பான ஒரு புட்டிங், வெத்தலைவள்ளி கிழங்குலேருந்து ஒரு பொரியல், மஞ்சள் மரவள்ளியிலேருந்து சிப்ஸு, இந்த 4 விழாவுக்குன்னு ரெடி பண்ணியிருந்தோம். வீட்டில் இதை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 2 நாளாக மணிக்கணக்கில் கிச்சனில் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்படி வெறும் இடமா இருந்த இடத்த பந்தல் அமைப்பிலிருந்து எல்லா வசதிகளையும் முழு பொறுப்பேற்று செஞ்சு கொடுத்த நற்றினை நண்பர் செந்தில் எல்லா கோவை கிழங்கு திருவிழாக்களும் சிறப்பாக நடக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம். நாங்கள் விதையெல்லாம் ரெடி பண்ணணும், கிழங்கெல்லாம் ரெடி பண்ணணும்னு பிஸி ஆயிடுவோம். செந்தில் தான் எல்லா பொறுப்பையும் எடுத்து அந்த இடத்த ஒரு விழாவாக மாற்றி கொடுப்பாரு. இந்த தடவை இன்னுமே சிறப்பாக விழா நடக்கிற இடத்த எல்லா வசதிகளையும் ரெடி பண்ணி கொடுத்துருந்தாரு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு 8 மணிக்கு ஸ்டாலெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பித்தோம். என்னோடய ஸ்டாலை என்னோடய மனைவி, பொண்ணு, அவரோட ஃப்ரெண்டு அவங்க எல்லாம் தான் பார்த்துக்கிட்டாங்க. இந்த விழாவுக்கு அவங்க ஒன்று போல் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி வீட்டில் எல்லாருமே கொண்டாட ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்டாலை ரெடி பண்ண அந்தளவுக்கு நேரமும் உழைப்பும் எல்லாருமே கொடுத்துருந்தாங்க. எல்லா ஸ்டாலுமே ஒரு 9 மணிக்கெலாம் ரெடி ஆகிட்டு, சென்னையில் மற்ற ஊர்கள்லேருந்து வந்த சில நண்பர்கள் காலையில் ஒரு 6 மணிக்கெலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சென்னையிலேருந்து வந்த ஒரு அண்ணாலாம் எல்லா நாற்றுகளுமே வாங்கிட்டு நம்ம ஸ்டாலில் நின்று எல்லா உதவிகளுமே பண்ணிகிட்டு இருந்தாங்க.
நம்ம சேனலில் கேட்டு வாலண்டியராக நிறைய நண்பர்கள் வந்திருந்தாங்க. சிலரெல்லாம் எல்லா கிழங்கு திருவிழாவுக்கும் வந்து ஸ்டாலில் முழு நேரமும் நின்று எல்லா உதவிகளும் செஞ்சுட்டு விழா முடிஞ்சதுக்கப்புறம் தான் கிளம்புவாங்க. இப்படி நம்ம சேனல் நண்பர்களோட சப்போர்ட் விழாவில் எல்லா விஷயத்துலையுமே இருக்கும். அது நமக்கு ஒரு பெரிய உற்சாகம். ஒரு 9:30க்கெல்லாம் எல்லா ஸ்டாலுமே களக்கட்ட ஆரம்பிச்சுது. வந்த எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக சக்கரவள்ளி கிழங்கு, மஞ்சள் மரவள்ளின்னு நம்ம ஸ்டாலில் வாங்க ஆரம்பித்தாங்க. கிருஷ்ண பாரம்பரிய விதைகள் ஸ்டாலில் இருந்து நீட்ட கோவக்காய் நாற்றுகள், ஊதா ராசவள்ளி கிழங்கு, லக்கடாங் மஞ்சள், கரும்பு முருங்கை நாற்றுகள்னு மடமடன்னு எல்லோருடைய பையன் நிறைய ஆரம்பிச்சுது. விதைகள் கூட எல்லாருமே ஆர்வமாக பார்த்து வாங்கிட்டு இருந்தாங்க. விழாவில் சூப்பர் ஹிட் ஸ்டால்னால் நம்ம ஃபுட் ஸ்டால் தான். இலத்தொன்னையில் ஏர் பொட்டேட்டோ சிப்ஸு, மரவள்ளி சிப்ஸு, ஊதா ராசவள்ளி புட்டிங், வெத்தலைவள்ளி கிழங்கு பொரியல்னு சாப்பிட்டு பார்க்க ரெடி பண்ணி வச்சோம். வந்த மக்கள் எல்லாருமே ஆர்வமாக எடுத்து சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. முக்கியமாக ராசவள்ளி புட்டிங் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, அதோட ரெசிபி எப்படின்னு என்னோடய மனைவி கிட்ட ஒரு 25 பேராட்டு கேட்டிருப்பாங்க. விற்பனை மட்டும் இல்லாமல் பாரம்பரிய கிழங்குனா ருசி இப்படி தான் இருக்குன்னு ருசிச்சு பார்க்க கொடுக்க முடிஞ்சதில் சந்தோஷம். கிட்டத்தட்ட ஒரு 1500 தொன்னை காலியாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு எல்லா டிஷ்ஷஸுமே ரெடி பண்ணியிருந்தோம். வெயில் காலம் மெதுவாக ஆரம்பிச்சிட்ருக்கு. விழாவுக்கு வர்ற எல்லாருக்குமே வெல்கம் ட்ரிங்காக அருமையாக லெமன் ஜூஸ் நச்சினை சார்பாக ரெடி பண்ணி கொடுத்தாங்க. மதியம் வரைக்கும் விழாவுக்கு வர்ற எல்லாருக்குமே தாராளமாக ஜூஸ் கிடைக்கிற அளவுக்கு ரெடி பண்ணியிருந்தாங்க. விற்பனை ஓரளவுக்கு பாதி முடிஞ்சிருந்தது. காலையில் ஆர்வமாக வர்றவங்க வந்து வாங்கட்டோன்னு விழாவை ஒரு 11 மணிக்கு தான் ஆரம்பித்தோம். கொஞ்ச நேரம் மட்டும் ஸ்டால் விற்பனையை நிறுத்திட்டு விற்பனை மீண்டும் தொடர்ந்தது. ஆறு எல்லாம் நிரம்பி வழிக, மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. காலை நிகழ்ச்சிகள், மழை வாழ்த்து, வரவேற்புரை, நண்பர் உழவர் ஆனந்தோட மில்லட் ஆனந்த் ப்ராடக்ட் லான்ச், பிறகு நண்பர்களோட பேச்சுன்னு மதியம் வரைக்கும் நிகழ்ச்சிகள் இருந்தது. இதோட ஒரு சின்ன தொகுப்பை வீடியோட கடைசியில் கொடுக்குறேன். மதியம் உணவு இடைவெளிக்கு அப்புறம் தம்பி அருண் மாடித்தோட்டம் செஷன் 1 திருமுடி அண்ணாவோட சேர்ந்து நடத்தினார். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கலந்துரையாடல் நடந்துச்சு. ரொம்ப அருமையாக கலந்துரையாடல் எடுத்துகிட்டு போனார். ஸ்டால் அதிகம் இல்லைனாலும் வாங்கின பொருட்களோட நண்பர்கள் சாயங்காலம் வரைக்கும் அமர்ந்து இது மாதிரி கலந்துரையாடல்களில் ஆர்வமாக கலந்துக்கிட்டாங்க. அப்பதான் மண் சாஃப்டாகும். மண் எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கும், வேர் நிறைய போகும். சரி, இப்போ பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு க்ரோ பேக்ல ஒரு கத்திரிக்காய், ஒரு 12 கிளாஸ் ஒரு கத்திரிக்காய் செடி வைக்கலாம். இதே 50 செடி வைக்கலாமா? வைக்க. நிறைய பேர் என்ன செய்யறாங்க, அந்த ஒரு விதையை வாங்கிட்டு போறாங்க, அப்படியே ஒரு க்ரோ பேக்ல போட்டுறாங்க, அது காய் காய்ச்சிரும் அப்படின்னு நினைச்சிடுறாங்க. அருணோட மாடித்தோட்ட அனுபவம், பிளான்டர் பாக்ஸ் ஸ்டாண்டு பற்றின அனுபவம், அவர் ஸ்டாலில் வர்றவங்களுக்கு விலைக்கு சொல்கிற விதத்தை பார்த்ததுமே தெரிஞ்சுது. கேட்குறவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டாண்டுக்கும் எத்தனை எல்போ வாங்கணும்னு டயக்ராம்லாம் போட்டு அதுக்கு தேவையான எல்போவை என்னோடய ஸ்டால்லேருந்து எடுத்து கொடுத்து நிறைய உதவிகள் செஞ்சார். கூடவே திருமுடி அண்ணாவும் அவருக்கு துணையாக ஸ்டாலில் யூபிவிசி பைப் கட் பண்ணி கொடுத்து நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். ஸ்டால் விற்பனை சாயங்காலம் 5 மணி வரைக்கும்னு சொன்னாலும் 6 மணி வரைக்குமே மக்கள் ஆர்வமாக வாங்கிட்டு இருந்தாங்க. நம்ம ஸ்டாலில் சக்கரவள்ளி கிழங்கு நாற்றுகள், மரவள்ளி நாற்றுகள், விதைகள் எல்லாமே மதியமே முடிஞ்சிட்டு எங்கள் எல்லோருடைய 1 மாத உழைப்பு கஷ்டங்கள் எல்லாம் நண்பர்களோட அன்பையும் ஆர்வத்தையும் பார்த்ததும் பெருசாக தெரியலை. இந்த விழா மிகப்பெரிய ஒரு வெற்றி விழா தான். அதுக்கு ஒரே காரணம் சேனல் நண்பர்கள் நீங்கள் தான். அன்பையும் உற்சாகத்தையும் விழா முழுக்க அள்ளி கொடுத்து வந்திருந்த நண்பர்கள் எல்லாருமே எங்களை திக்குமுக்காட வச்சுட்டாங்க. சிவானா கிளம்பவே மனசு இல்லைன்னு நாள் முழுக்க கூடவே சுற்றிட்டு இருந்த நிறைய சகோதர சகோதரிகள் இருந்தாங்க. இந்த சின்ன பையன் செடி வளர்க்குறதுல ரொம்ப ஆர்வமாக சின்ன வெங்காயத்தை வச்சு ரொம்ப குட்டியாக பிளாஸ்டிக் பாட்டு கண்டெய்னரில் வளர்த்து ஸ்பின்னிங் ஆனியன் மாதிரி ரெடி பண்ணி அதையே ஆர்ட் ஒர்க் மாதிரி நிறையா பண்ணியிருந்தான். ஃபோட்டோலாம் காட்டினாங்க, அருமையாக இருந்துச்சு. அந்த குட்டி பையன் அவ்வளோ ஆர்வமாக என்கிட்ட பேசிகிட்டு இருந்தான். இந்த சகோதரி பெங்களூர்லேருந்து வந்திருந்தாங்க. கிழங்கு திருவிழாவில் என்னை பார்க்குறதுக்குன்னு அவ்வளோ தூரம் வந்திருந்தாங்க. அவங்க பொண்ணு ஒரு விஷயம் சொன்னாங்க. நான் ஒரு வீடியோவில் நம்ம வாழ்க்கையே 50 வயசுக்கு மேலே தான் ஆரம்பிக்குது, நம்ம பிடிச்சதெல்லாம் செய்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை அப்போ தான் ஆரம்பிக்கும்னு சொல்லியிருப்பேன். அதை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டேன். அம்மா அப்பாவுக்கு பிடிச்ச தோட்டம் சார்ந்த எல்லாத்தையுமே பண்ணி கொடுக்கணும்னு அந்த வீடியோ பார்த்து தான் தோணுச்சு. அதனால தான் பெங்களூர்லேருந்து இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தேன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. நம்ம கொடுக்குற ஒரு சின்ன வீடியோ ஏதோ சில மாற்றங்களை உண்டு பண்ணுதுன்னு கேட்கும்போது மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. இந்த விழாவில் சந்தித்த நண்பர்கள் ஒவ்வொருத்தட்ட இருந்தும் ஒவ்வொரு கதைகள், சுவாரஸ்யங்கள். கார்டனிங்கிற ஒரு விஷயந்தான் நம்மளை எவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போகுது இல்லையா? இது மாதிரியான சந்திப்புக்கு மாதம் ஒரு விதை திருவிழா நடத்தலாம் போல். ஏதோ ஒரு நாளில் இந்த வருஷம் கிழங்கு திருவிழா நடத்தலாமான்னு ஆரம்பித்த ஒரு யோசனை, உரையாடல், பிறகு அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்து நிறைய திட்டமிடலோட 1 மாத பயணம் இது.
முழு நேரமும் சுற்றி பார்க்க 50 விதமான ஸ்டால்கள் கிடையாது, கலை நிகழ்ச்சிகள் கிடையாது. ஆனாலும் ஒருவர் சந்திக்கிறது, தோட்டம் பற்றி பேசுகிறதுன்னு முழு நேரமும் அவ்வளோ சந்தோஷமாக ஆர்வமாக இருந்த நண்பர்கள். அவங்க தான் இது போல் திருவிழாவை வெற்றி விழாவை மாற்றி கொடுக்குறவங்க. விழா ஏற்பாடுகளும் சரி, விழா அன்னைக்கு நிகழ்ச்சிகளும் சரி திட்டமிட்டபடி சிறப்பாக நடந்தது. அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் உற்சாகத்தையும் விழா அன்னைக்கு கொடுத்த கடவுளுக்கும் இயற்கைக்கும் நன்றி. நம்ம கோயம்புத்தூர் கிழங்கு திருவிழாவுக்கு வந்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. வாலண்டியராக வந்து நாள் முழுக்க கூடவே நின்று எல்லா உதவிகளையும் செஞ்சு கொடுத்த நண்பர்கள் எல்லாருக்குமே நன்றி. உங்கள் ஆதரவில் மீண்டும் ஒரு கிழங்கு திருவிழாலையோ விதை திருவிழாலையோ சந்திப்போம். அதை இன்னுமே சிறப்பாக திட்டமிட்டு நடத்துவோம். நன்றி. 6 எல்லாம் நிரம்பி வழிக, மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண் காலை வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி இத்தனை மனிதர்கள் வந்து அது ஞாயிற்றுக்கிழமை வந்து தேடி வந்து ஒரு விஷயத்தை வந்து கத்திட்டு போறதும் எடுத்துட்டு போறதும் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குங்க. ஆக்சுவலா இதுங்க ஒரு சிறு அறிமுகம் நட்டினையை பத்தி. நட்டினை வந்து 2015 நாங்கள் ஒரு 3 பேர் சேர்ந்து இந்த பயணத்தை ஆரம்பிச்சோம். சொல்லப்போனா அதை நாங்கள் பயணம் தான் சொல்லுவோம். ஏன்னா ஒரு கடையோ ஒரு ஆர்கானிக் ஷாப் நாங்கள் வச்சிருப்போம் விஷயம் எங்கேயும் நாங்கள் சொன்னது இல்லைங்க. ஒரு பயணம். அந்த பயணத்தோட ஒரே முக்கியமான நோக்கம் எதுன்னா, நம்மளோட வழியில நாங்கள் இதை ஆரம்பிச்சோம். அறம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் முதல்ல கொண்டு வந்தோம். எங்க இருந்தாலும் ஒரு அறம் சார்ந்த ஒரு வாழ்வியல் வாழணும். அதே போல நம்ம ஒரு பொருள் கொடுக்கும் பொழுதும் ஒரு வணிகம் செய்யும் பொழுதும் கூட ஏன் ஒரு அறத்தோட ஒரு வணிகம் செய்ய முடியாதுங்கிற ஒரு விஷயம் தான் எங்களுக்கு ஒரு கேள்வி வந்தது. அந்த கேள்வியோட ஒரு பதில் தான் நட்டினை தொடக்கம். 2015 நாங்கள் இதை ஆரம்பிச்சோம். 2022 2வது யூனிட்டுங்க. இது வந்து 3வது யூனிட்டுங்க. ஸோ முதல் யூனிட் காலப்பட்டியில் சரணம்பட்டிலையும் 2வது குறும்பாளையத்திலையும், இது 3வது காலப்பட்டி வந்து இப்போ ஒரு 5-6 மாசம் முன்னாடி இதை ஆரம்பிச்சிருக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு திருவிழாக்களையும் நம்ம வந்து மக்களோட கொண்டாட்டத்தோடு இணைச்சிருக்கிறோம். அதான் நம்மளோட பண்டிகைகள்னு சொல்கிறோம். ஸோ திருவிழாக்கள்னு சொல்கிறோம், கண்காட்சின்னு சொல்கிறோம். இது எல்லாமே நம்ம மக்களோட வாழ்க்கையோட ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நம்ம பின்னி பிணைஞ்சிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் ஸோ இவ்வளவு பேர் அது இயற்கை சார்ந்து உணவு, ஆரோக்கியமான உணவு சார்ந்து நம்ம எல்லாம் கூடியிருக்கிறோம். இது எல்லாமே நம்மளோட நம்ம தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்குமான சேர்த்து வைக்கக்கூடிய இல்லை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு சொத்துன்னு சொல்கிறாங்க. நீரின்றி அமையாது உலகு, விதையின்றி அமையாது உழவு. அதாவது நம்மளுக்கு எப்படி நம்ம உயிர் வாழ்றதுக்கு நீர் எவ்வளவு தேவையோ, உழவுக்கு பார்த்தீங்கன்னா விதை அந்த அளவுக்கு தேவைங்க. அதனால பார்த்தீங்கன்னா தரமான விதைகள், அது நாட்டு விதைகள். அதுக்காக ஆரம்பிச்சது தான் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா நாட்டுக்காரி விதைகள். பார்த்தீங்கன்னா 2015 ஆரம்பிச்சது. பேசிக்காக பார்த்தீங்கன்னா விவசாய கொண்டு வந்தாங்க. அந்த கீரை, கொத்தமல்லி கீரை அந்த மாதிரி அதில் இருந்து வளர்த்துட்டு 2-3 வருஷம் அதில் இருந்து அதில் கிடைச்ச அனுபவங்கள் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த நாட்டு விதைகளுக்கு போகலாங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திச்சுங்க. அதுலேருந்து வந்தது தான் இந்த கிருஷ்ணா நாட்டு காய்கறி விதைகள். அனைவருக்கும் வணக்கம். சம்மந்தமில்லாத விஷயமா உங்களுக்கு எல்லாத்துக்கும் பாடுறது தான். ஆனால் உணவுக்கு முதல் படியாக இருக்கிறது அந்த நீர். அந்த நீரை பற்றின விஷயத்தை தான் அவர் ஒரு அறிமுகம் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. எனக்கு ஒரு அருமையான நிகழ்வு. விதைகளை பற்றியும் முக்கியமாக கிழங்குகளை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு பெரிய விழிப்புணர்வு நம்ம நட்டினை மூலிமா, தோட்டம் சிவா அண்ணா, உழவர் ஆனந்த் அண்ணா, நம்ம கிருஷ்ணா விதைகள் சேகரிப்பு மையமாகவும் அவங்க மூலிமா ஒரு அருமையான ஒரு நிகழ்வு இன்னைக்கு முன்னெடுத்திருக்கிறாங்க. அவர் வந்து வேற யாரும் இல்லை, அவரும் நம்ம அமைப்பில் இருக்கிறாரு. பாலமதன் அண்ணா பக்கத்தில் இருக்கிறாரு. எல்லாருமே நம்ம அமைப்பை சேர்ந்தவங்க தான். எல்லாரும் சேர்ந்து தான் இந்த அமைப்பு இயங்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷமா வந்து நீர்நிலைகள் நோக்கியும், ஒரு 20 ஆண்டுகளா கௌசிகா நதியின் ஒரு நதியை தேடிய பயணத்திலையும், ஒரு தனி மனிதனோட தேடல் இன்னைக்கு ஒரு பெரும் பயணமா, பெரிய அமைப்பா, கூட்டமைப்பா, மக்கள் அமைப்பா மாறி தொடர்ச்சியா பயணப்பட்டு இருக்கிறோம். அதனோட வெற்றி தான் வந்து ஒரு 40-50 கோடி லிட்டரை வந்து கூடுதலா நீர்நிலைகளை சேமித்து முடிக்குது அப்படின்னு. அடுத்தபடியா ஆனந்த் வந்து மில்லட் ஆனந்த் அப்படின்னு வந்து ஒரு பிராண்ட். அதில் மில்லட் சார்ந்த நிறைய பொருட்களை வந்து கிரியேட் பண்ணாருங்க. அதை வந்து இன்னைக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அந்த பொருட்களை பற்றி ஆனந்த் ஒரு 2 நிமிஷம் சொல்லுவார்.
சிறுதானிய ஆண்டாவும் அறிவிச்சாங்க சில வருடங்களுக்கு முன்னால். ஸோ அந்த அடிப்படையில் சிறுதானிய உணவுல இருந்து நம்ம பாரம்பரிய அரிசியிலிருந்து எப்படி நம்ம வந்து ஒரு உணவாக கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ மியூஸ்லி நம்ம ஹெல்த் மிக்ஸ் இந்த ப்ராடக்ட் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கிறோம். அந்த எல்லா பொருட்களையுமே நம்ம வந்து ஒரு சப் பிராண்டாக உழவர் ஆனந்துங்கிற பிராண்ட் வந்து ஒரு சப் பிராண்டாக மில்லட் ஆனந்துங்கிற ஒரு பிராண்டு ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது மூலிமா மக்கள் இடத்துல ஒரு சிறுதானியத்தையும் ஸோ அந்த உணவை எப்படி நம்ம நேரடியாக எடுத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் கொண்டு போய் சேர்க்கிறது தான் நம்ம செஞ்சுருக்கோம். எல்லோருக்கும் காலை வணக்கம்னு சொல்றதா இல்லை மதிய வணக்கம்னு சொல்றதா தெரியல. எல்லோருக்குமே நன்றி. ஏன்னா இங்கே வந்திருக்கிறவங்க அனைவருக்கும் இங்கே இது 3வது ஆண்டு விழா சிறப்பாக நடந்திருக்குது. நான் பார்த்த வரைக்கும் 1 ஆண்டு 2வது ஆண்டு 3வது ஆண்டுமே சிறப்பாகவே எல்லோருமே வந்திருக்கீங்க. அதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்து இந்த விழாவை ரொம்ப சிறப்பாக செய்ததுக்கு நம்ம செந்தில் அவருடைய டீம் ஒர்க்குக்கு என் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் ஒரு வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவிக்கிறேன். என்னோட வணக்கம். எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருவிழா மாதிரி இல்ல, அதுக்கு மேல அப்படின்னு தான் சொல்லலாம். எக்ஸாம்பிள் ஒரு பீர்க்கங்காய்ங்கிற ஒரு விதை வந்து அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா, இப்ப வீட்டுல செய்யக்கூடிய அதை வச்சு பண்ணக்கூடிய குழம்புகள் தின்பண்டங்கள் வச்சுக்கோங்க, எதுவா இருந்தாலும் அதை சார்ந்து எல்லாமே அழிஞ்சு போகுதுங்க. சரிங்களா? ஸோ மெயினா வந்து நீங்க விதைகள் வாங்குறீங்க, கிழங்கு வாங்குறீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், உற்பத்தி பண்ணணுங்க. அடுத்து வந்து தெரிஞ்சவங்களுக்கு பரவலாக்கம் பண்ணணுங்க. இதுதான் முக்கியமான நோக்கம். எல்லாருக்கும் வணக்கம். கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் திருச்சியில இருந்து வந்துடுங்க. கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து மாடி தோட்டத்தை வந்து எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்க்கணும். ப்ளஸ் நான் வந்து பெரிய அளவில் விவசாயம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ்னு வச்சேன். ஆனால் ஆர்கானிக்னா என்னென்ன நிறைய பேருக்கு வந்து சொல்லி புரிய வைக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ அப்போ ஆர்கானிக்காக நான் விளைய வச்சாலும் யார்கிட்ட கொண்டு போய் சேல் பண்ணுவேன், அந்த ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு. ஸோ ஆர்கானிக் தான் என்ன ஃபர்ஸ்ட் அது எல்லாருக்குமே வந்து பரவாயில்ல சொல்லி கொடுக்கணும்னு நினச்சப்ப யாரெல்லாம் வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்கன்னு தேடினப்ப தோட்டம் சிவாண்ணா வந்தாரு. அந்த ஒரு விதையை எப்படி விதைக்கணும், எப்படி அதை வந்து உருவாக்கணும், அதை எப்படி நடணும், எப்படி பராமரிக்கணும், என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதுக்கப்புறம் எப்படி வளர்த்து எப்படி அறுவடை பண்ணி கிலோ கணக்குல ஒரு வெயிட் மிஷினை வச்சு அதை பார்க்குறப்பே நமக்கு என்ன தோணும், இதுதான் இதே மாதிரி நம்மளும் விதைய வாங்குறோம், வாங்கி நம்ம வீட்லயும் நட்டு இதே மாதிரி கிலோ கணக்குல வந்து அறுவடை பண்ணணும். யாருக்கு எல்லாருக்கும் தோணிருக்கா இல்லையா? தோணவங்களா கொஞ்சம் கை மட்டும் தோணுங்களேன். இதுங்களா யாருக்கு பொறுப்பு, யார் காரணம்? அவருக்கு ஒரு பெரிய கைத்தறல கொடுத்துடலாமா? அடுத்ததாக திரு தோட்டம் சிவா அவர்கள் பேசுவார். உங்கள் அனைவருக்கும் மிக அன்பான தோட்டம் சிவா அவர்களை பேச. நண்பர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு விதைக்குள்ளேயும் ஒரு கதை இருக்கு, ஒவ்வொரு செடிக்குள்ளேயும் ஒரு கதை இருக்கு, ஒவ்வொரு அறுவடைக்குள்ளேயும் ஒரு கதை இருக்கு. நம்ம தோட்டம் செய்யறவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும் இல்லையா? கார்டனிங் பண்றவங்களுக்கு ஒவ்வொரு செடியுமே ஒரு கதை சொல்லும். நமக்கு இப்படி கஷ்டப்பட்டு கொண்டு வந்து நம்ம பூசணிகள் எடுத்துக்கிட்டா நான் அதுக்கு ஒரு கதை வச்சிருக்கேன். ஸோ எவ்வளவோ பொழுதுபோக்குகள் பேசினாலும் நம்ம எவ்வளவோ ஹாபிலாம் பேசுறோம், ஆனா தோட்டம்ங்கிறது ஒரு பொழுதுபோக்குங்கிறத தாண்டி ஒரு வாழ்க்கை முறை, ஒரு வாழ்க்கை முறை இல்லைங்களா? அந்த வாழ்க்கை முறையில இன்னைக்கு நம்மளா விட்டா 4 மணிக்காவே தோட்டம் பத்தி பேசிட்டு இருக்கோம். முன்னாடி உட்காந்துட்டு கொஞ்சம் பேரு நமக்கு பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் தோட்டம். ஒவ்வொரு நான் சொன்ன அதேதான், ஒவ்வொரு கதைகள், நிறைய கதைகள் தோட்டம் கொடுத்தோம். ரொம்ப ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறது, குழந்தைங்களை மொபைல்ல இருந்து காப்பாத்துங்க, கார்டனிங் சொல்லி கொடுங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம தப்பிச்சிட்டோம், சொல்ல போனா நம்மளா தப்பிச்சிட்டோம். ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு இப்ப நமக்குலாம் டிவி கிடையாது, அதுக்கப்புறம் தான் மெதுவா டிவி வருது, அப்புறம் மெதுவா கேபிள் வருது, மெதுவா இன்டர்நெட் வருது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நேரத்தை சாப்பிட ஆரம்பிச்ச விஷயங்கள் நமக்கு அவ்வளவா கிடையாது. ஆனா இப்ப நம்ம குழந்தைகள் அப்படி கிடையாது. நம்ம என்னதான் பேசினாலும் அவங்களுக்கு வந்து எல்லாமே ஈஸியா கிடைக்குது. கையில ஒரு வயசுலயே மொபைல் கையில கொடுத்து பெருவர்கள் வேலை செய்ய ஆரம்பிக்குது ஒரு வயசுலயே. சரிங்களா? அதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்து குழந்தைங்களை கார்டனிங் இல்ல ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ கற்றுக் கொடுங்க.